அனைவருக்கும் உதவும் எண்ணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சுக்கிரன் ஜனவரி 27 இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் நன்மைகளை வாரி வழங்குவார். புதன் ஜனவரி 30 வரை நன்மை அளிப்பார். குரு ஜனவரி 16 9ஆம் இடமான துலாம் ராசிக்கு செல்கிறார். இதுவரை அவரால் பட்ட துன்பத்தில் இருந்து விடுபடுவீர்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கும். தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் வசந்த காற்று வீசத் தொடங்கும். தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும். உறவினர் உதவிகரமாக இருப்பர். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை உருவாகும். தடைபட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. குருவின் 9ஆம் இடத்து பார்வையும் சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும். பெண்களால் நன்மை கிடைக்கும். புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் சுக்கிரனால் பொன் பொருள் சேரும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். ஜனவரி 27க்கு பிறகு பொருளாதார வளம் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பு உயரும். புதன் ஜனவரி 30 இடம் மாறுவதால் அண்டை வீட்டார் வகையில் பிரச்சனை குறுக்கிடலாம். ஜனவரி 25 26 ஆகிய தேதிகளில் உறவினர் வருகையால் நன்மை உண்டாகும். பிப்ரவரி 3 4 ஆகிய தேதிகளில் புத்தாடை அணிகள் வாங்க வாய்ப்பு உண்டாகும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 20 21 பிப்ரவரி 7 8 ஆகிய தேதிகளில் மனதில் குழப்பம் உருவாகி மறையும். தொழில் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி உண்டாகும். லாபம் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 27க்கு பிறகு அரசு வகையில் சலுகை கிடைக்கும். வங்கிக் கடன் மூலம் விரிவாக்க பணியில் ஈடுபட வாய்ப்புண்டு. புதன் ஜனவரி 30 இடம் மாறுவதால் மறைமுக போட்டி மறையும். பிப்ரவரி 9 10 தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு உண்டு. பகைவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் பிறக்கும். செவ்வாயால் ஜனவரி 16க்கு பிறகு அரசு வகையிலும் அனுகூலமான போக்கு காணப்படவில்லை. எனவே வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும். ராகுவால் வெளியூர் பயணம் அலைச்சல் அதிகரிக்கும். பணியாளர்கள் குருவின் பலத்தால் உயர்வு பெறுவர். சக பெண் ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க யோகமும் உண்டாகும். ஜனவரி 27க்கு பிறகு அரசு ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த லோன் எளிதில் கிடைக்கும். ஜனவரி 22 23 24 ஆகிய தேதிகளில் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். செவ்வாயால் ஜனவரி 16க்கு பிறகு நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கலைஞர்களுக்கு ஜனவரி 27க்கு பிறகு அரசிடமிருந்து விருது பாராட்டு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் விடாமுயற்சியினால் கிடைக்க பெறலாம். அரசியல்வாதிகள் உழைப்புக்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்க முடியாது. தொண்டர்களுக்காக பணம் செலவழிக்க நேரிடும். அரசியல் ரீதியான பயணம் செல்லும் நிர்பந்தம் உண்டாகும். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி காண்பர். ஜனவரி 30க்கு பிறகு புதன் சாதகமற்று காணப்படுவதால் விழிப்புடன் படிக்க வேண்டியிருக்கும். அதே நேரம் ஆசிரியர்கள் ஆலோசனை வளர்ச்சிக்கு துணை நிற்கும். விவசாயிகள் உழைப்புக்கேற்ற வருமானத்தை பெறலாம். கால்நடை வளர்ப்பின் மூலம் தேவை பூர்த்தியாகும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறாமல் போகலாம். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். பெண்கள் கணவரின் அன்பை பெற்று மகிழ்வர். குடும்பத்தில் முக்கிய அங்கமாக திகழ்வீர்கள். ஜனவரி 30 31 வாழ்வில் இனிய அனுபவம் காண்பீர்கள். விருந்து விழா என சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி 15 16 பிப்ரவரி 11 12 ஆகிய தேதிகளில் சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நல்ல நாட்கள் ஜனவரி 14 15 16 22 23 24 25 26 30 31. பிப்ரவரி 3 4 9 10 11 12 கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ஜனவரி 17 18 19 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமமாகும். எனவே இந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தவும். அதிர்ஷ்ட எண் 3 9. நிறம் வெள்ளை மஞ்சள். பரிகாரம் தினமும் காலையில் சூரியனை வழிபடவும். சனிக்கிழமை பெருமாளை வணங்கி வாருங்கள். பௌர்ணமி என்று அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்கள். ஆதரவற்றோருக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். வீரபத்திரர் வழிபாடு நன்மை அளிக்கும்.